I want to welcome you once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். The world is full of words. உலகம் வார்த்தைகளினாலே நிறைந்திருக்கிறது. Politicians speak words. அரசியல்வாதிகள் வார்த்தைகளை பேசுகிறார்கள். Businessmen speak words. வியாபாரிகள் வார்த்தைகளை பேசுகிறார்கள். Teachers speak words. ஆசிரியர்கள் வார்த்தைகளை பேசுகிறார்கள். Newspapers speak words. செய்தித்தாள்கள் வார்த்தைகளை பேசுகிறது. Television programs speak words. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வார்த்தைகளை பேசுகிறது. But these are words of eternal life. ஆனால் இந்த வார்த்தைகளோ நித்திய ஜீவனுக்கேற்ற வார்த்தைகள். Not just giving us information, நமக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல, leading us to a living connection with our Creator. நம்முடைய சிருஷ்டிகளோடு கூட உள்ள உயிருள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். And in our last session we were considering in our relationship with God how things should be. நாம் தேவனோடு கூட உள்ள தொடர்பிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே தியானித்தோம். How God cannot forgive us just because he loves us. தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே மட்டுமே நம்மை மன்னிக்க முடியாது என்பதை குறித்து But he has to give us the punishment and then he took it himself when Christ died. அவர் நமக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக அந்த தண்டனையை தேவன் குமாரனுக்கு கொடுத்தார். But we want to consider a little bit about sin today, because if we don't see how serious sin is, we will not appreciate forgiveness. பாவம் என்பது எவ்வளவு சீரியஸான ஒரு காரியம் என்பதை பார்க்காத பட்சத்திலே மன்னிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பாவத்தை குறித்து தியானிப்போம். To use an example, உதாரணமாக, supposing you had a debt of 2 rupees to somebody, யாரோ ஒருவருக்கு நீங்கள் 2 ரூபாய் கடன் செலுத்த வேண்டும். and somebody paid your debt. வேறு யாரோ உங்களுக்கு அந்த கடனை செலுத்தி விட்டார். That's not such a great thing. அது மிகப்பெரிய காரியம் அல்ல. But if you had a debt of 2 crores and somebody paid it, ஆனால் உங்களுக்கு இன்னொருவரோடு கூட 2 கோடி ரூபாய் கடன் இருந்தது என்றால் வேறு யாரோ ஒருவர் அதை செலுத்தினால் that would be completely different. அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். So when we say that Jesus Christ paid our debt, ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய கடனை திருப்பி செலுத்தினார் என்றால், in order for you to appreciate it, you must know how great the debt is. நீங்கள் அதை மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு அந்த கடன் எவ்வளவு பெரிது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். Many Christians think that their debt was like 2 rupees. அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறது தங்களுடைய கடன் 2 ரூபாய் தான் என்று. That's why they don't love Christ so much. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக நேசிக்க முடிவதில்லை. How much can you love a person who paid your 2 rupee debt? 2 ரூபாய் கடனை உங்களுக்காக செலுத்தினவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நேசிக்க முடியும்? But how much will you love a person who forgave you a 2 crore debt? ஆனால் 2 கோடி ரூபாயை மன்னித்தவரிடத்திலே நீங்கள் எந்த அளவு அன்பு கூறுவீர்கள்? 100 crore debt. அல்லது 100 கோடி ரூபாய் கடனை மன்னித்தவர், or who saved you from being hanged as a criminal? ஆனால் ஒரு கொலைகாரனாக குற்றவாளியாக இருந்த உங்களுக்கு தூக்கு தண்டனையிலிருந்து மன்னித்தவரை எவ்வளவு தூரம் நீங்கள் நேசிப்பீர்கள்? உங்களுக்காக அவர் மரித்திருந்தால் எந்த அளவு நேசிப்பீர்கள்? That is what Christ did. கிறிஸ்து இதை தான் நமக்கு செய்தார். And why did Christ have to die? ஏன் கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டியிருந்தது? That shows us how serious sin is in God's eyes. தேவனுடைய பார்வையிலே பாவமானது எவ்வளவு சீரியஸா இருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. If you want to know how serious sin is, பாவம் எவ்வளவு சீரியஸா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், just remember that to forgive your sin, God had to send his son to die on the cross. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் பொருட்டாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை சிலுவைக்கு மரிக்கும்படியாக அனுப்பக்கூடிய அளவுக்கு சீரியஸா இருந்தது. That is how serious sin is. இப்படித்தான் பாவமானது கொடிதா இருக்கிறது. And a wise God could not find any other way to forgive us than that way. இந்த வழியை தவிர ஞானமுள்ள தேவனால் வேறு எந்த ஒரு வழியையும் சிந்திக்க முடியவில்லை. Now we have a lot of wisdom. நமக்கு நிறைய ஞானம் இருக்கு. God's wisdom is millions and millions and million times more than ours. தேவனுடைய ஞானமோ நம்முடைய ஞானத்தை காட்டிலும் கோடிக்கணக்காக அதிகமானதா இருக்கிறது. This all wise God could not find another way to forgive our sin except through sending his own son to suffer and die. நம்முடைய சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி மரிக்க அனுப்புவதை தவிர வேறு எந்த வழியையும் ஞானமுள்ள தேவன் கண்டுபிடிக்க முடியாது. That is why I am not ashamed to say that that is the only way of salvation. ஆகவே தான் இதுதான் ரட்சிப்புக்கு ஒரே வழி என்பதை சொல்வதற்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. If we say this is only one way of salvation and many other religions provide another way of salvation, ரட்சிப்புக்கு இதுவும் ஒரு வழி, மற்ற மதங்களும் பல வழிகளை போதிக்கிறது என்று நாம் சொல்வோமானால், then I have to say that God was foolish to send his son to die on the cross. அப்படியானால் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினது புத்தியமான ஒரு தீர்மானம் என்று சொல்ல முடியும். Without his doing that, the other ways are also leading to him. ஏனென்றால் இந்த வழி இல்லாமலே எத்தனையோ வழிகள் பரலோகத்துக்கு போவதற்கு இருக்கிறது. In other religions nobody has died for the sins of the world. என்றால் மற்ற மதங்களிலே யாருமே உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. Why in the world does God have to send his son to suffer so much and die if there are other ways of salvation? ரட்சிப்புக்கு வேறு வழியில் இருக்குமானால் ஏன் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை மரிக்கும்படியாக அனுப்பி இருக்க வேண்டும்? Many Christians are ashamed to say that Jesus Christ is the only way to God. தேவனுக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்பதை சொல்வதற்கு அநேக கிறிஸ்தவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். I am not ashamed to say that. நான் இதை சொல்வதற்கு
வெட்கப்படுவதில்லை. Because if I say there are other ways, மற்ற வழிகளும் இருக்கிறது என்று நான் சொல்வேனே, then I am saying God was foolish. தேவன் புத்தியினராய் இருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். Why should I send my son to die for something if there is another way to save that man? எளிமையான மற்ற வழிகள் ஒருவனை ரட்சிப்பதற்கு இருக்குமே, ஆனால் என்னுடைய தேவன் ஏன் கிறிஸ்துவை மரிக்க முடியாது அனுப்பி இருக்க வேண்டும்? You would not send your son to die for somebody. வேறு ஒருவருக்காக மரிக்க முடியாக நீங்கள் உங்களுடைய மகனை அனுப்ப Even if மாட்டீர்கள். you love that person. நீங்கள் அந்த நபரை நேசித்தாலும் கூட, especially when there is a much easier way to save that person. குறிப்பாக அதைவிட அவனை ரட்சிக்க முடியாத எளிதான ஒரு வழி இருக்கும் பொழுது, just think about this for a moment. இதை ஒரு க்ஷணம் சிந்தித்து Many பாருங்கள். Christians haven't thought about it. அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து எண்ணினதில்லை. That if there are many ways of salvation, ரட்சிப்புக்கு பல வழிகள் இருக்குமே, ஆனால் then why in the world did God allow his son to suffer and die so much? ஏன் இவ்வளவு பாடுபட்டு மரிக்க முடியாத தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இருக்க I வேண்டும்? can understand other religions saying that. மற்ற மதங்கள் சொன்னால் நான் புரிந்து Because கொள்கிறேன். they don't understand how much Jesus suffered and died. ஏனென்றால் இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டு மரித்தார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. They think he was a good man who was put to death by other evil people. ஏதோ இயேசு நல்ல ஒரு மனிதன், மற்ற தீமையான மக்கள் அவரை கொன்று விட்டார்கள் என்று எண்ணுகிறார்கள். Like many leaders have been assassinated. அநேக தலைவர்கள் கொல்லப்பட்டது போல, But Jesus didn't die like that. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட மரணத்தை He சந்திக்கவில்லை. came to earth sent by the Father to die. அவர் இந்த பூமிக்கு வந்ததே பிதாவானவர் அவரை மரிக்க முடியாத அனுப்பின நிமித்தமாக. He was not assassinated by someone. அவர் யாரோ ஒருவரால் கொல்லப்படவில்லை. He actually came to earth to die. அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே மரிக்க Every முடியாது. child comes to earth to live. Jesus came to die. எல்லா இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வாழும்படியாய் பிறக்கிறது, ஆனால் இயேசு மரிக்க முடியாய் பிறந்தார். So his death, the suffering, the agony, especially the separation from God. ஆகவே அவருடைய மரணம், அவருடைய வேதனை, குறிப்பாக தேவனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்ட அந்த பிரிவு, We can never understand what a tremendous suffering he went through. அவர் எந்த அளவு அதிகமாய் பாடுபட்டார் என்பதை நாம் ஒரு காலம் விளங்கிக் கொள்ளவே முடியாது. That to me is the clearest proof that there cannot be another way of salvation. ரட்சிப்புக்கு வேறு ஒரு வழி இருக்கவே முடியாது என்பதற்கு இதுதான் தெளிவான நிரூபணம். See, sometimes people accuse Christians saying you are also narrow minded, you think there's only one way to God. கிறிஸ்தவர்கள் மனம் குறுகினவர்களாக இருக்கிறார்கள், தேவனிடத்திலே போவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று கிறிஸ்தவர்களை குற்றம் கூறுகிறார்கள். If it's a question of my opinion, I'm willing to be broad minded. என்னுடைய கருத்து என்று சொன்னால் நான் பரந்த மனதோடையனாக இருக்க விரும்புகிறேன். I'm willing to say that from Bangalore to Bombay we can go by many ways. பெங்களூரிலிருந்து பாம்பேக்கு பல வழிகளிலே போகலாம் என்று நான் சொல்லுவேன். You can go roundabout ways via Nagpur. நீங்கள் நாக்பூர் வழியாக சுத்தி போகலாம். Or you can go via Goa. அல்லது கோவா வழியாக பாம்பேக்கு போகலாம். Or reach Bombay. எல்லா வழிகளுமே பாம்பே போய் அடைகிறது. I'm willing to accept that. நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். God is not like that. ஆனால் தேவனிடத்திலே போவதற்கு அப்படி அல்ல. There is only one way. ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. Roads, many roads leading to one city. அநேக பாதைகள் ஒரு பட்டணத்துக்கு சென்று அடைவதை போல அல்ல. Because of the seriousness of sin. பாவத்தினுடைய கொடூரத்தின் நிமித்தமாய் தான். And particularly because Jesus said, I am the way. No one comes to the Father but by me. நானே வழியாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்திலே ஒருவனும் வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Was he telling a lie? அவர் பொய் சொல்லி இருக்கிறாரா? Or was he ignorant? அல்லது அதை குறித்து அறியாது இருக்கிறாரா? Or did he not know that there be other ways also? மற்ற வழிகளும் இருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருக்கிறாரா? If you are a Christian, நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால், and you say that there could be other ways also, மற்ற வழிகளும் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால், you don't realize you are calling Jesus Christ a liar. நீ இயேசு கிறிஸ்துவை பொய்யன் என்று நீ அழைக்கிறாய் என்பதை நீ உணராமல் I இருக்கிறாய். will not do that. நான் அதை செய்ய மாட்டேன். And the first thing is, you and I don't know the way to heaven. We have never been there. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனதில்லை, ஆகவே அந்த வழியை நாம் அறியாமல் இருக்கிறோம். There's only one person who came to heaven who can tell us how to get there. பரலோகத்திலிருந்து வந்த ஒரே ஒரு நபர் தான் உண்டு, அவர் மட்டுமே அங்கு போகக்கூடிய வழியை சொல்ல முடியும். That's why I believe what Jesus Christ said. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நான் நம்புகிறேன். Now it's popular to say Christianity is one of many ways. அநேக வழிகளிலே கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம் தான் என்று சொல்லுவது பிரபலமாக இருக்கிறது. We're not talking about forcibly converting anybody. யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றுவதிலே நாம் அதிலே விருப்பமில்லை, நம்பிக்கை இல்லை. Forcible conversion is not from God. கட்டாய மாற்றம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்ததே அல்ல. Throughout the Bible, like I said earlier, God wants us to decide with our own free will. வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியாய் தீர்மானிக்கவே தேவன் விரும்புகிறார். Throughout the Gospels we read that when somebody didn't want to follow Jesus, Jesus let him go. சுவிசேஷத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒருவர் இயேசுவை பின்பற்ற விருப்பமில்லை என்று சொன்னால் சரி போ என்று தான் சொல்கிறார். His attitude is always, I stand at the door and knock. If you open the door, I come in. நான் முன்னாக நின்று கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறேன், நீ திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்பதுதான் இயேசுவுடைய எப்பொழுதுமே உள்ள மனநிலை. If you don't open, I won't come in. நீ திறக்காவிட்டால் நான் உள்ளே வருவதில்லை. So we don't believe in forcible conversion. ஆகவே கட்டாய மாற்றத்திலே நாம் நம்புவதில்லை. We don't believe in even forcing our view on another person. இன்னொரு நபரிலே நம்முடைய கருத்தை திணிப்பதிலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை. We know the truth. சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், பேசுகிறோம். People don't agree with us, we don't fight with them. ஜனங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவரோடு கூட சண்டை போடுவதில்லை. In my life I have met two people.
என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நபரை who சந்தித்திருக்கிறேன். believed that the sun goes around the earth. பூமியானது சூரியனானது பூமியை சுற்றுகிறது என்று சொல்கிறார்கள். Now, I know that is not true. அது மெய் அல்ல என்று For அறிந்திருக்கிறேன். thousands of years people believed that. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று நம்பினார்கள். But now we have discovered that it's actually earth rotating on its own axis. ஆனால் இப்பொழுது நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் பூமியானது தன்னுடைய அச்சிலே சுழன்று கொண்டிருக்கிறது. And that appears as though the sun is moving. அந்த சுழற்சியானது சூரியன் சுற்றுவது போல காட்சியளிக்கிறது. 24 மணி நேரங்களுக்கு ஒரு முறை சுற்றுவது போல It's not the sun going around the earth at all. ஆனால் சூரியனானது பூமியை சுற்றவில்லை. The earth is spinning on its own axis. பூமியானது தன்னுடைய பாதையிலே தன்னை தானே சுற்றுகிறது. I know very clear. I met two people who thought I was wrong in believing that. நான் இதை நம்புவதிலே தவறா இருக்கிறேன் என்று இரண்டு நபர் என்னிடத்திலே சொன்னார்கள். And what shall I do with such people? அப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்வது? I tell them it's not correct. அது சரியில்லை என்று சொல்கிறேன். But they refuse to believe me. ஆனால் நம்புவதற்கு மறுக்கிறார்கள். Then I don't try to force them. நான் அவர்களை If கட்டாயப்படுத்துவதில்லை. they want to believe that, let them believe that. அவர்களை இதை நம்புவதற்கு ஆயத்தமா இருந்தால் நம்பட்டும். That is not a serious error. ஆனால் அது ஒரு சீரியஸான தவறு கிடையாது. Whether you believe the earth goes around on its own axis or the sun goes around the earth does not determine your eternal destiny. பூமியானது சூரியனை சுத்துகிறதா அல்லது சூரியனானது பூமியை சுத்துகிறதா என்பது உங்களுடைய நித்திய வாழ்க்கையை தீர்மானிப்பதல்ல. But this is very important. ஆனால் இது மிகவும் முக்கியம். Because it determines your eternal destiny. இது உங்களுடைய நித்தியத்தினுடைய நோக்கத்தை நிர்ணயிக்கிறது. But even there, அங்கேயும் கூட Jesus didn't force anyone. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. And I will not force anyone. நானும் யாரையும் கட்டாயப்படுத்த If you போவதில்லை. disagree with me, என்னோடு கூட நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் I will agree to disagree with you. நான் உங்களோடு கூட ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒத்துக்கொள்கிறேன். And I will agree to disagree with you in a agreeable, decent, gentle manner. ஒரு சாந்தமான விதத்திலே உங்களோடு கூட நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை ஒத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். But I am not going to change my conviction to please you. ஆனால் உங்களை பிரியப்படுத்தும்படியாக என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை. I am a servant of God. என்றால் நான் தேவனுடைய ஊழியக்காரன். And I want to please God and speak the truth. நான் தேவனை பிரியப்படுத்தி சத்தியத்தை பேச விரும்புகிறேன். Even if everybody in the world is offended with what I say, I still have to speak the truth. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நான் சொல்வது நிமித்தமாய் மனத்தாங்கள் அடைந்தாலும் கூட நான் சத்தியத்தை பேசியாக வேண்டும். What would you think of a doctor who looks at your scan report and sees you got a cancer and doesn't tell you about it? உங்களுடைய ஸ்கேன் படத்தை பார்த்து உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது என்பதை அறிந்தும் உங்களிடத்தில் அதை சொல்லவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட டாக்டர் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Tells you that you are a good person, everything is okay, you are healthy. நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லை என்று சொன்னால் அதை குறித்து என்ன நினைப்பீர்கள்? I would never want to go to such a doctor. அப்படிப்பட்ட டாக்டரிடத்தில் நான் போக விரும்பவில்லை. He is a liar. அவன் ஒரு பொய் சொல்லுகிறான். He can't help me. அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது. அவருடைய நண்பன் அல்ல. He is my enemy. அவருடைய விரோதி. And a man who doesn't tell you the truth about your soul is your enemy. உங்களுடைய ஆத்மாவை குறித்து உண்மையை சொல்லாத ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதி. See, truth is absolute. சத்தியம் என்பது முழுமையானது. How much is 2 plus 2? 2 கூட்டல் 2 எவ்வளவு? Is it 3.9? 3.9? Is it 4.1? அல்லது 4.1? Is it 4.01? அல்லது 4.01? No. இல்லை. It is 4. 2 கூட்டல் 2 4 Now தான். if I say 2 plus 2 is 4, 2 கூட்டல் 2 4 என்று நான் somebody சொல்கிறேன். says you are narrow minded. யாரோ ஒருவர் சொல்கிறார் நீங்கள் குறுகிய மனப்பான்மை You உள்ளவர்கள். must be a little more broad minded and accept that another fellow accepts it as 3.9. இன்னொரு நபர் சொல்கிறார் 3.9 என்பதை நீங்கள் பரந்த மனதோடு கூட அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று You must சொன்னால் be broad minded enough to accept the other fellow who says it's 4.1. 4.1 என்று சொல்கிறவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் I say I can love them, but I can't accept that as the truth. நான் அவர்களை நேசிக்கிறேன், ஆனால் அதுதான் சத்தியம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள I முடியாது. won't force my view on them. ஆனால் நான் என்னுடைய கருத்தை அவர்கள் மீது திணிக்க If he மாட்டேன். accepts 2 plus 2 as 3.9, அவர் 2 கூட்டல் 2 என்பது 3.9 என்று எண்ணினால் he is welcome to believe that. அவர் அதை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். But he's going to get all his calculations wrong. ஆனால் அதை வைத்து போடும்பொழுது தன்னுடைய கணக்குகள் எல்லாம் தப்பாக வரும். He's going to lose money if he's calculating money at that rate. பணத்தை இந்த காரியத்தை வைத்து அவர் கணக்கு போட்டு பார்ப்பார் என்று சொன்னால் பணத்தை இழக்க கூட நேரிடும். So it's very serious thing when you don't accept truth as it is. ஆக சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே அது ஒரு சீரியஸான காரியமாக I இருக்கும். believe 2 plus 2 is 4. There is no other answer to it. ஆக 2 கூட்டல் 2 என்றால் 4 தான், வேறு பதிலே கிடையாது. The sun does not go round the earth. There's no other answer to it. சூரியனானது பூமியை சுற்றி செல்லவில்லை. இதற்கு வேறு ஒரு மாறு பதில் இல்லை. If you want to believe something else, that's up to you. நீங்களாக வேறு ஒன்றை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அது உங்களை பொறுத்த காரியம். The truth is clear. ஆனால் சத்தியம் என்பது தெளிவு. Rotates on its axis. பூமியானது தன்னுடைய அச்சிலே சுழல்கிறது. And it goes around the sun. அதேபோல அது சூரியனையும் சுற்றி வருகிறது. Now people believe something else, that's up to them. ஜனங்கள் வேறு ஒன்றை விசுவாசித்தால் அது அவர்களை பொறுத்த காரியம். Thousands of people believe this for thousands of years. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை தான் நம்பினார்கள். Some people think of many people believe it, it must be right. சிலர் எண்ணுகிறது என்னவென்றால் நிறைய பேர் ஒரு காரியத்தை நம்பினால் அது சரியாக இருக்க முடியும். Let me tell you that almost everybody on earth believe that the
sun goes around the earth for thousands of years. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று பூமியில உள்ள எல்லாரும் நம்பினார்கள். And they were all wrong. அவர்கள் எல்லாரும் தவறாய் போய் விட்டார்கள். So truth does not depend on how many people believe it. அதுவே சத்தியம் என்பது எத்தனை பேர் இதை நம்புகிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல. It depends on what is actual fact. எது உண்மை என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. So Jesus Christ is the only way to heaven. ஆகவே பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. The seriousness of sin we see in the fact that he had to die in order to forgive our sin. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவரே தன்னுடைய ஜீவனை விட வேண்டி இருந்தது என்பதை அறியும் பொழுது பாவத்தினுடைய கொடூரம் நமக்கு புரியும். Sin is disobedience to God. பாவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. And more than that, it's a lack of trust in God. அதை காட்டிலும் அதிகமாக நாம் என்ன சொல்லலாம் என்றால் தேவனிலே உள்ள நம்பிக்கை குறைவு. In Genesis chapter 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், we read of the beginning of sin in the human race. மனித வர்க்கத்திலே பாவத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். There we read of the first man and the first woman. அங்கே முதல் மனிதனையும் முதல் மனுஷியையும் பார்க்கிறோம். And God gave them one command, that's all. தேவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார், அவ்வளவுதான். He didn't give them many commands, only one. அநேக கட்டளைகளை கொடுக்கவில்லை, ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தார். Sent them into a beautiful garden with thousands of trees there. ஆயிரக்கணக்கான மரங்கள் உள்ளதான அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே அனுப்பினார். He said, don't eat this one tree. இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். In order to test them. அவர்களை சோதிக்கும்படியாக, to see whether they would obey him. அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிவாரா என்பதை பார்க்கும்படியாக. Not only to see whether they'd obey him. அவர்கள் கீழ்ப்படிவாரா என்று பார்ப்பதற்கு மட்டுமல்ல, to see whether they would trust him. தேவனை நம்புவார்களா என்பதை பார்ப்பதற்காக கூட. That is more important. இது மிக முக்கியமானது. See, our obedience must be based on trust. நம்முடைய கீழ்ப்படிதல் நம்பிக்கையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். It's not a obedience just because I have to obey. நான் கீழ்ப்படிந்தாக வேண்டுமே என்பது நிமித்தமாக கீழ்ப்படிவது கிடையாது. It's not an obedience based on fear. பயத்தின் அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலாகாது. God will punish me if I don't obey. நான் கீழ்ப்படியாவிட்டால் தேவனை தண்டித்து விடுவார் என்பது நோக்கம் அல்ல. God doesn't want that type of obedience today. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இன்றைக்கு தேவனுக்கு தேவையில்லை. In the Old Testament, when people didn't have light, God accepted that type of obedience. பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு வெளிச்சம் இல்லாத பொழுது அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தேவன் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தார். Just like I would accept obedience from my 3-year-old son out of fear. 3 வயது மகன் பயத்தின் அடிப்படையிலே கீழ்ப்படிகிறானே, அதை நான் ஏற்றுக்கொள்வது போல. That's the only way he'll obey. அது ஒரே வழி நிமித்தமாய் தான் அவன் கீழ்ப்படிவான். When he's 25 years old, அவனுக்கு 25 வயது ஆகும் பொழுது, I want his obedience out of love. அவன் அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படியவே நான் விரும்புகிறேன். So that's how it is. இப்படித்தான் காரியங்கள் இருக்கிறது. That God wants our obedience to come out of trust in his love. அவருடைய அன்பிலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்முடைய கீழ்ப்படிதல் பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Based on knowing that God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் நம்பிக்கை அமைகிறது. The root of all sin, பாவத்தின் எல்லா வேரும், as we see here, நாம் இங்கே பார்ப்பது போல, we saw it earlier, it was due to pride. பெருமை நிமித்தமாய் வந்தது என்று பார்த்தோம். It was due to being discontent. அதிருப்தி நிமித்தமாய் வந்தது என்று பார்த்தோம். And it was caused by not submitting to authority. பாவம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நிமித்தமாய் வந்தது என்று பார்த்தோம். And being self-centered. சுய நலமாய் வாழ்வது நிமித்தமாய், own way. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ விரும்புவதன் மூலமாய் பாவம் வந்தது. In Genesis 3 we see further. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் பயத்தை குறித்து வாசிக்கிறோம். Is disobedience to God. பாவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது. Based on lack of faith in God. தேவனிலே விசுவாச குறைவினால் ஏற்படுகிற ஒன்று. That means not believing in God's perfect love for us. தேவன் நம்மீது வைத்த அந்த பூரண அன்பை நம்பாதது நிமித்தமாய் வரக்கூடிய காரியம். When God told Adam and Eve they must not eat of this one tree. இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, we see here God never gave them a reason. அவர்களுக்கு எந்த ஒரு காரணத்தையும் தேவன் கொடுக்கவில்லை. Why? ஏன்? If you give a reason, then it is an obedience based on understanding. ஒரு காரணத்தை கொடுத்திருந்திருப்பாரேயானால் அது நான் புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக ஏற்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். Supposing my 5-year-old son doesn't want to go to school one day. என்னுடைய 5 வயது மகன் இன்றைக்கு நான் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறான். Most children don't like to go to school. அநேக பிள்ளைகள் பள்ளிக்கு போவதை விரும்புவதில்லை சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது. So if I have to spend 1 hour every morning explaining to him the advantages of school. ஆகவே பள்ளிக்கு போவதனுடைய நன்மைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அவனுக்கு நான் விளக்கம் கூறுவேன். He will be late for school. கிட்டத்தட்ட எல்லா நாட்களுமே ஸ்கூலுக்கு போவதற்கு அவன் தாமதமாகி விடுவான். When children are small, சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, we don't have to explain everything. எல்லாவற்றையும் அவங்களுக்கு விளக்கி சொல்ல தேவையில்லை. I don't explain to little children why I cannot give him ice cream for breakfast, lunch and dinner. காலை ஆகாரத்துக்கும் மதிய ஆகாரத்துக்கும் இரவு ஆகாரத்துக்கும் ஐஸ்கிரீமே நான் கொடுக்க முடியாது ஏன் என்று நான் விளக்கி சொல்ல தேவையில்லை. I can't explain to him
why he has to go to school every day. ஒவ்வொரு நாளும் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற காரணத்தை விளக்கி சொல்ல தேவையில்லை. I don't have to explain to him why he should take a bath every day. ஒவ்வொரு நாளும் ஏன் குளிக்க வேண்டும் என்பதை கூட நான் விளக்கி சொல்ல தேவையில்லை. If you start explaining to your little children the reason for everything, you will never get anything done in the house. ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் காரணத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று முற்பட்டால் வீட்டில் ஒன்றையும் செய்ய முடியாது. Why do you tell them to eat vegetables? ஏன் காய்கறி சாப்பிட வேண்டும் என்று சொல்றீர்கள்? Any child would rather eat chocolate than vegetables. எந்த குழந்தை எடுத்துக்கொண்டாலும் காய்கறிக்கு பதிலாக சாக்லேட் சாப்பிடுவதையே விரும்புவார்கள். But you make it eat rice, you make it eat vegetables which it doesn't like to eat. ஆனால் சாப்பாடு சாப்பிட காய்கறி சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் அவர்களை கட்டாயப்படுத்துகிறீர்கள். ஏன்? And some children just don't want to eat properly at all. ஆனால் சில பிள்ளைகள் வேளைக்கு சாப்பிடுவதை விரும்புவதில்லை. You force them to eat. எப்படியாவது சாப்பாட்டை ஊட்டி விடுகிறீர்கள் கட்டாயப்படுத்தி. Don't go give reasons. அதற்கு காரணத்தை விளக்கி சொல்லுவதில்லை. They must believe that you as parents know better than them. பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளை காட்டிலும் நன்றாக காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசம். I believe my parents know better than me. என்னுடைய பெற்றோர் என்னை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். That is the basis on which we want our children to obey us. இதன் அடிப்படையில் தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம். When they are 25 years old, அவர்களுக்கு 25 வயது ஆகும்போது 16 17 years old, அல்லது 16 17 வயது ஆகும்போது begin to understand, அவர்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். That food is good for us. ஆகாரம் நன்மைக்காக. Eating chocolates and ice cream all the time is not good for us. ஐஸ்கிரீம் எப்பொழுது பார்த்தாலும் சாப்பிட்டாலும் உடலுக்கு நல்லதல்ல. That's good once in a while. எப்பொழுதாவது சாப்பிடுவது நல்லதுதான். We must eat green vegetables and we must eat rice. பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும், சாப்பாடு சாப்பிட வேண்டும். We must go to school. பள்ளிக்கு போக வேண்டும். When they are 16 17 years old, they go on their own without parents forcing them. 16 17 வயது ஆகும்போது பெற்றோர் சொல்லாமலேயே பள்ளிக்கு போகிறார்கள். They have understood. அவர்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள். They don't start like that. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி ஆரம்பிக்கவில்லை. Obedience is based on faith. ஆரம்பத்திலே கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்தது. God told Adam and Eve, don't eat this tree. ஆகவே ஆதாமும் ஏவாளையும் பார்த்து இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னபோது no reasons given. எந்த ஒரு காரணமும் சொல்லப்படவில்லை. What did he expect from them? அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? You don't need to know the reason. உனக்கு காரணம் தெரிய தேவையில்லை. I am your loving creator. நான் உன்னை சிருஷ்டித்த அன்பான சிருஷ்டிகர். I know better than you what is good for you. உனக்கு எது நன்மை பயக்கும் என்பதை உன்னை காட்டிலும் நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். Can you trust me there? அங்கே என்னை நம்ப முடிகிறதா? Or will you act only when you get a reason? அல்லது உனக்கு விளக்கம் கிடைத்தால் தான் நீ நம்புவாயா? Now when the devil came and tempted Adam and Eve, பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் சோதிக்கும் பொழுது what he tried to take away from them was their trust in God. அங்கே தேவன் மேல் அவங்க வைத்த நம்பிக்கையை தான் பறிப்பதற்கு அவன் முயற்சித்தான். He tried to put into their mind God doesn't really love you. தேவன் உண்மையாலுமே அவங்களை நேசிக்கவில்லை என்கிறதான கருத்தை அவர்களுக்கு திணிக்க ஆரம்பித்தான். See this beautiful fruit? இந்த அருமையான கனியை பார். Doesn't it make your mouth water? அது உன்னுடைய நாவிலே நீர் சுரக்க வைக்கவில்லையா? Look at it, it's so beautiful. எவ்வளவு அழகாக இருக்கிறது பார். It will make you wise. இது உன்னை புத்தியுள்ளவனாய் மாற்றும். Why does God, if he says he loves you, not want you to eat from this tree? தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னதும் பிறகு கூட ஏன் இந்த கனியை மட்டும் விலக்கி வைக்கிறார் என்று யோசிக்கிறார். That's what the devil says. இதுதான் பிசாசு சொல்கிறான். And immediately a thought of doubt came into Eve's mind. உடனடியாக ஏவாளுக்கு சந்தேகத்தின் எண்ணம் எழ ஆரம்பிக்கிறது. Then the devil went further. இன்னுமாய் தொடர்ந்து பிசாசு போகிறான். And says, you know why? ஏன் என்று தெரியுமா? Because God knows if you eat from this you will become like him. நீ இதை சாப்பிடும் நாளில் நீயும் தேவனைப் போல ஆவாய் என்று தேவனுக்கு தெரியும். And he doesn't want you to be like him. நீ அவரைப் போல மாற வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. Can you think of a more stupid reason than that? இதை காட்டிலும் அதிக புத்தியீனமான ஒரு காரணத்தை எண்ணி பார்க்க முடியுமா? I mean, he could have just thought, if God didn't want me to be like him, he need not have created this tree at all. என்னைப் போல நான் தேவனைப் போல நான் மாற வேண்டாம் என்று தேவன் விரும்பினால் இந்த மரத்தை உண்டாக்கி இருந்திருக்க வேண்டாமே? He not even have created me. என்னை உண்டாக்கி இருக்க வேண்டாமே? I mean, there are 100 answers to that question. அந்த கேள்விக்கு நூறுக்கணக்கான பதில்கள் இருக்கிறது. But when you don't trust God, you become a fool. ஆனால் தேவனை நம்பாத பட்சத்தில் நீ ஒரு புத்தியீனனாய் மாறி விடுவாய். He was foolish. ஏவாள் புத்தியீனனாய் மாறி விட்டாள். To believe someone who said something cleverly and she listened to the devil with the reasons and got deceived. தந்திரமாய் ஒருவன் சொல்லுகிறான், அதையெல்லாம் கேட்டு ஏமாற்றப்படுகிறாள். Very often we fall into sin because we use our reason. அநேக சமயங்களிலே நாம் நம்முடைய மனதிலே உள்ள புத்தியை பயன்படுத்துகிறபடினாலே நாம் பாவம் செய்கிறோம். When we read the Bible, வேதத்தை வாசிக்கும் பொழுது, if you want to understand the reason for everything, you may not believe the Bible at all. எல்லாவற்றுக்குமே காரணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் வேதத்தை விசுவாசிக்காமல் போய்விடுவீர்கள். The first thing you need to know is not the Bible. The first thing you need to know is Jesus Christ. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் வேதம் அல்ல, இயேசு கிறிஸ்து. You will not be able to know the Bible unless you know Jesus Christ first. இயேசு கிறிஸ்து முதலாவது நீ அறிந்து கொள்ளாத பட்சத்திலே நீ வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. It's like a child must know the love of his father before he accepts the food the father gives. ஒரு குழந்தை முதலாவது தன்னுடைய தகப்பனின் அன்பை அறிந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகு அந்த ஆகாரத்தை வாங்கி சாப்பிட வேண்டும். Otherwise how will you know whether it's poison or not? இல்லாத பட்சத்திலே இந்த ஆகாரத்திலே விஷம் கலந்திருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? If a stranger comes and gives a child a sweet in school, he may be trying to poison him. ஒரு அந்நியன் அந்த குழந்தைக்கு பள்ளியிலே வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தால் அதிலே ஒருவேளை மயக்க மருந்து வைத்திருப்பான். Or
to anesthetize him, to kidnap him. அவனை மயக்க மருந்து கொடுத்து பிள்ளை பிடித்து கொண்டு போறவனை பேர போய் விட முடியும். Father won't do that. தகப்பன் அப்படி செய்ய மாட்டார். So faith is very, very important. ஆகவே விசுவாசமானது மிக மிக முக்கியம். And God was testing their faith. தேவன் அங்கே அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். The Bible says in Romans 14 last verse, whatever is not of faith is sin. விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம் என்று ரோமர் 14 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். When we don't trust God. நாம் தேவனை நம்பாத பட்சத்திலே தான் பாவம் வருகிறது. That's why Jesus emphasized faith in God so much. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவிலே உள்ள விசுவாசத்தை தேவன் அதிகமாக வலியுறுத்துகிறார். Jesus emphasized that in his teaching. இயேசுவும் தன்னுடைய போதனையிலே அதை வலியுறுத்தி கூறுகிறார். நீ பிதாவினிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னுடைய பிதா உனக்காக கரிசனைப்படுகிறார். Better than any earthly father. எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் உன்னுடைய பரம தகப்பன் நல்லவர். Came in Genesis 3 by lack of faith. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பாவமானது விசுவாச குறைவினாலே வந்ததேயானால் salvation has come to us through faith. ரட்சிப்பானது விசுவாசத்தின் மூலமாக தான் வருகிறது. The devil is trying to take away Adam and Eve's faith in God. தேவன் மீது வைத்திருக்கிற ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை பறித்து போக பிசாசு முயற்சித்தார். Painting a picture of God as a very selfish person who doesn't want you to have anything good in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையான ஒன்றையும் பெற்றுக்கொள்ள கூடாது, அந்த அளவுக்கு தேவன் தன்னலமுள்ளவர் என்பதை போல அவன் சித்தரித்து காண்பிக்கிறான். Today many people think of God like that. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தேவனை இப்படி தான் எண்ணுகிறார்கள். God is a hard person. தேவன் ஒரு கடினமான மனிதன். Sometimes people say we don't want to go and join this church because the standards are so high. இந்த சபையிலே போய் நாம் சேர்ந்து கொண்டால் அங்கே இருக்கிற தரம் மிக உயர்ந்ததா இருக்கிறது. Preaching everything in the Bible. வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் போதிக்கிறார்கள். Go to another church which doesn't preach everything in the Bible. ஆகவே வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் போதிக்காத ஒரு சபைக்கு செல்வோம். That's like saying we don't want to go to this hospital because they will make us perfectly healthy there. இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்மை பரிபூர்ண குணமடைய செய்து விடுவார்களே என்று சொல்வது போல. Get rid of all our sicknesses. எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி. Isn't that the best hospital to go to? அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி சிறந்த ஆஸ்பத்திரி அல்லவா? We need to see the seriousness of sin. பாவத்தினுடைய கொடூரத்தை நாம் பார்க்க வேண்டும். So that's enough for this session. இந்த நிகழ்ச்சிக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்வோம். I want you to bow your head before God. தேவனுக்கு முன்பாக உங்கள் தலைகளை வணங்கும்படியாக விரும்புகிறேன். Show you how serious sin is. பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை காண்பிக்கும்படியாக கேளுங்கள். How serious a sin it is not to trust him. தேவனை நம்பாத ஒரு பாவமானது எவ்வளவு கொடிய பாவம் என்பதை பாருங்கள். How important it is to have faith in him. அவரில் விசுவாசம் வைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். How important it is that your obedience comes out of your faith in him. தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் உங்களுடைய கீழ்ப்படிதல் வர வேண்டும். You say, Lord, let me see the seriousness of sin. ஆண்டவரே, பாவத்தின் கொடூரத்தை நான் பார்க்கட்டும் என்று சொல்லுங்கள். Let me see how you died on the cross to save me from this. என்னை இந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக நீர் எப்படி சிலுவையிலே மரித்தீர் என்பதை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ரட்சிப்புக்கு இது ஒன்றே வழி என்பதை பார்க்கும்படியாக கேளுங்கள். இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.